லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 31வது வீடியோவுல இந்த சேனல்ல டாப் 10ஓட முதல் சீசனா வெளியான 82, 83, 84 மற்றும் 85வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. விண்வெளி ஆராய்ச்சியில மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஆப்டிக்கல் டெலஸ்கோப்கள்ல இருக்கிறது ஜியோகிராபிக்கல் மற்றும் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற புவியியல் மற்றும் விண்வெளி தொலைநோக்கிகள் தான். இதுல முதல் பாகமா உலகத்துல இருக்கிற டாப் 10 புவியியல் தொலைநோக்கிகள் ஒரு பாகமாவும் டாப் 10 விண்வெளி தொலைநோக்கிகள் ஒரு பாகமாவும் பார்க்கலாம். இன்னைக்கு நிலைமையில நாம பார்க்கிற ஸ்பேஸ் சம்பந்தமான அதாவது வான்வெளி படங்கள் பலதும் ரொம்பவும் அழகாகவும் பிரமிக்கும் விதமாகவும் கண்கவர்ற மாதிரி படம் பிரித்து வெளியிடப்படுது. இதுக்கு காரணம் நவீன காலத்துல பூமிக்கு வெளியில அதோட சுற்றப்பாதையில நிலைநிறுத்தப்பட்ட ஹபுள் தொலைநோக்கி போன்ற வான்வெளி தொலைநோக்கிகள் மூலமா எடுக்கிறதுதான். இந்த தொலைநோக்கிகள் பூமிக்கு வெளியில இருக்கிறதால இதோட ஓசோன் படலத்தால தடுக்கப்படும் புற ஊதா கதிர்கள் தடையில்லாமல் நேரடியாக அந்த ஸ்பேஸ் காட்சிகளை நேரடியாக எடுக்கிறதால தான் இந்தளவுக்கான தெளிவான வண்ணப்படங்கள் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு வீடியோல அப்படி இல்லாம விண்வெளி ஆய்வுகள்ல மிக முக்கிய பங்கு வகிச்ச அப்புறம் நவீன தொலைநோக்கிகள் உருவாகுறதுக்கு முன்னாடி விண்வெளி படங்களை பிடிச்சு விண்வெளி ஆய்வுக்கு பெரிய உதவின. அப்படிப்பட்ட ELT அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா லார்ஜ் டெலஸ்கோப் அதாவது கூடுதல் பெரிய தொலைநோக்கிகள் இன்னைக்கும் சிறந்த கண்டுபிடிப்புகளையும் கண்கவர் விண்வெளி படங்களையும் பிடித்து நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. சிலியில இருக்கிற அட்டகாமா பாலைவனத்துல கிட்டத்தட்ட 7875 அடி உயரத்துல இருக்கிற லாஸ் காம்பனாஸ் ஆய்வகத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற மாகெல்லன் 1 மற்றும் 2 அப்படிங்கிற இந்த இரண்டு விண்வெளி தொலைநோக்கியும் 21 அடி அளவுள்ள கண்ணாடி பொருத்தப்பட்ட அமைப்போட உருவாக்கப்பட்ட தொலைநோக்கிகள் தான் இந்த உலகத்துல நிலத்துல இருக்கிற 10வது பெரிய தொலைநோக்கியாகும். 2000ஆம் ஆண்டு பணி முடிக்கப்பட்ட முதன்மை தொலைநோக்கிக்கு வானியலாளர் வால்டர் பேட் அவர்களின் பெயரையும் 2002ல முடிக்கப்பட்ட இரண்டாவது தொலைநோக்கி 60 மீட்டர் இடைவெளியில இருக்கிற செர்ரோ மான்கி அப்படிங்கிற சிகரத்துல உருவாக்கப்பட்டு லாண்டன் பிளே அவர்களுடைய பெயரையும் சூட்டப்பட்டிருக்குது. இந்த தொலைநோக்கிகள் விண்வெளியில இருக்கிற வேறு பிளானட் அப்படிங்கிற கிரகங்கள் அல்லது ஸ்டார்ஸ் அப்படிங்கிற விண்மீன்களை பத்தின ஆய்வுகளை மேற்கொள்கின்றன. அதிலும் இரண்டாவது தொலைநோக்கி பூமியை நோக்கி நகரும் மாறுபாடு கொண்ட நட்சத்திரங்களையும் அவற்றை சுற்றிவரும் கோள்களை பற்றியும் ஆய்வு செய்கிறது. தொலைதூர நட்சத்திரங்களின் வெப்பமான வாழக்கூடிய மண்டலங்கள்ல இருக்கிற கோள்களோட அளவு அவற்றின் சூழல்களை கண்டறியவும் பெருவெடிப்பு முதல் நட்சத்திரங்கள் விண்மீன் திரள்கள் மற்றும் கருந்துளைகளின் உருவாக்கம் மற்றும் பிரபஞ்சத்தின் பண்டைய காலத்தை ஆராயும் திறன் கொண்டதுதான் இந்த மாகெல்லன் 1 மற்றும் 2 அப்படிங்கிற இந்த இரண்டு விண்வெளி தொலைநோக்கியும் பயன்படுத்தப்படுது. அமெரிக்கா அரிசோனா மாகாணத்துல இருக்கிற ஹாக்கின்ஸ் மலையில சாண்டா ரீட்டா முகடுல மல்டிபிள் மிரர் டெலஸ்கோப் அப்படிங்கிற MMT தொலைநோக்கி அப்படிங்கிற இந்த விண்வெளி தொலைநோக்கியும் 21 அடி அளவுள்ள கண்ணாடி பொருத்தப்பட்ட தொலைநோக்கி தான் இந்த உலகின் 9வது பெரிய தொலைநோக்கியாகும். 1979ல துவங்கி 1998 வரையில செயல்பாட்டுல இருந்த இந்த MMT தொலைநோக்கி தான் 6 தேன்கூடு வடிவிலான ஆடிகளால ஆனது. 2002ஆம் ஆண்டுல வானியலாளர்கள் இந்த MMT தொலைநோக்கிக்கும் 2ஆம் நிலை கண்ணாடியை சேர்த்த பிறகு இந்த தொலைநோக்கியில இருந்து பெறப்பட்ட விண்வெளி படங்கள் எல்லாமே ஒளி மூலத்திலிருந்து விலகலை குறைத்து ரொம்பவும் தெளிவான கூர்மையான ஒளிப்படங்களை கொடுத்து வருது. இந்த MMT தொலைநோக்கி என்சோபிளானெட் அப்படிங்கிற சூரிய குடும்பத்திற்கு வெளியில இருக்கிற விண்மீன்கள் மற்றும் கோள்களை பற்றியும் விண்மீன்கள் உருவாக்கும் பகுதிகளை பகுப்பாய்வு செய்யவும் மிகப்பெரிய கருந்துளையின் தன்மையை புரிஞ்சிக்கவும் பயன்படுத்தப்படுது. சிலி இருக்கிற லா செரீனாவுக்கு அருகில இருக்கிற செரோ டோலோலோ இன்டர் அமெரிக்கன் அப்சர்வேட்டரி வளாகத்துல இருக்கிற ஜெமினி அப்சர்வேட்டரி அப்படிங்கிற இந்த விண்வெளி தொலைநோக்கி தான் 26.6 அடி பொருத்தப்பட்ட ஜெமினி நார்த் மற்றும் ஜெமினி சவுத் அப்படிங்கிற இரண்டு தொலைநோக்கி தான் இந்த உலகின் 8வது பெரிய தொலைநோக்கியாகும். உண்மையிலேயே இந்த ஜெமினி அப்சர்வேட்டரி தொலைநோக்கிகள் ரெண்டும் வடக்கு அரைக்கோளம் மற்றும் தெற்கு அரைக்கோளம் அப்படின்னு இரண்டு செயல்பாடுகளை கொண்ட இரண்டு வெவ்வேறு இடங்கள்ல அமைக்கப்பட்ட தொலைநோக்கிகளாகும். அது ஒன்று வடக்கு நோக்கிய தொலைநோக்கியானது ஹவாயிலும் தெற்கு நோக்கிய தொலைநோக்கி சிலியில ஆண்டிஸ் மலை தொடர்லேயும் இருக்குது. ஆப்டிக்கல் மற்றும் அகச்சிவப்பு திறன்களை சிறந்து விளங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொலைநோக்கி விண்வெளியில இருக்கிற குறைவான லித்தியம் கொண்ட கோள் சுற்றிவரும் விண்மீன் புளூட்டோவின் நிலவான சரோனோட உறைந்த மேற்பரப்பை பனி எரிமலைகள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்குது.
சிலியில இருக்கிற அட்டகாமா பாலைவனத்துல கிட்டத்தட்ட 8645 அடி உயரத்துல இருக்கிற செர்ரோ பர்னல் மலையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற VLT அப்படிங்கிற வெரி லார்ஜ் தொலைநோக்கி அப்படிங்கிறது 8.2 மீட்டர் அதாவது ஏறக்குறைய 27 அடி விட்டம் கொண்ட முதன்மை கண்ணாடியுடன் பொருத்தப்பட்ட விண்வெளி தொலைநோக்கிகள் தான் இந்த உலகத்துல நிலத்துல இருக்கிற 7வது பெரிய தொலைநோக்கியாகும். மேலும் 1.8 மீட்டர் அதாவது 5.9 அடி விட்டம் கொண்ட 4 தொலைநோக்கிகளும் உள்ளன. ஆண்டு, குயின், மெலிபார் மற்றும் இபன் அப்படிங்கிற இந்த 4 ஒளியில் தொலைநோக்கிகள் தனித்தனியாக பயன்படுத்தப்பட்டாலும் உயர்ந்த கோணத்துல இருக்கிற விண்வெளி பொருட்களை ஆய்வு செய்யறதுக்கு ஏதுவா இந்த 4 நகரக்கூடிய துணை தொலைநோக்கிகளை ஒன்றிணைக்கவும் முடியும். இவ்வாறு இவை ஒன்றிணைக்கும் போது ஏறக்குறைய 600 அடி விட்டம் கொண்ட தொலைநோக்கியாக செயல்படும். ஈரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரியால நிர்வகிக்கப்படுற இந்த VLT சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருக்கிற கருந்துளைகள் மற்றும் கோள்கள் எல்லைகளை நெருங்கும் போது அந்த நட்சத்திரங்களின் நிகழ்வுகளை கண்காணிக்கவும் இந்த VLT பயன்படுது. அமெரிக்கா ஹவாய் மாகாணத்துல இருக்கிற செயலற்ற எரிமலையான மவுனாகியா மலை உச்சியில நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி ஆஃப் ஜப்பானால நிறுவப்பட்டிருக்கிற முதன்மை கண்ணாடி ஏறக்குறைய 27.5 அடி வட்டமுள்ள மிகப்பெரிய ஒளியியல் அகச்சிவப்பு தொலைநோக்கிதான் இந்த உலகத்திலேயே 6வது மிகப்பெரிய தொலைநோக்கியாகும். கேலக்சிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற நட்சத்திர திரள்கள் உருவாக்கத்தையும் விண்மீன்கள் உருவாக்கம் மற்றும் பரிணாமத்தையும் கேலக்சி கிளஸ்டர்கள் ஸ்டெல்லார் பாப்புலேஷன் அப்படிங்கிற விண்மீன்களோட எண்ணிக்கையை ஆய்வு செய்யுது மற்றும் முக்கியமான நம்மோட பால்வழி மண்டலமான மில்கிவே மற்றும் மிகப்பெரிய ரெட்செயின் விண்மீனையும் ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படுது. அமெரிக்கா அரிஜோனா மாகாணத்துல கடல் மட்டத்துல இருந்து ஏறக்குறைய 10,498 அடி உயரத்துல கிரஹாம் மவுண்டு நிறுவப்பட்ட சுமார் 28 அடி விட்டமுள்ள இரட்டை கண்ணாடிகள் ஒத்திசைவாக வேலை செய்யும் ஒரு தொலைநோக்கியான லார்ஜ் பைனாக்குலர் தொலைநோக்கிதான் உலகத்தோட 5வது பெரிய தொலைநோக்கியாகும். அது பைனாக்குலரில் நாம் காட்சிகளை பார்ப்பது போல இந்த 2 ஆடிகளும் இணைந்து ஒற்றை ஆடி காட்சிப்படுத்தும் திறனை கொண்டதுதான் இந்த பைனாக்குலர் தொலைநோக்கி. இந்த தொலைநோக்கியோட ஃபால்ஸ் கலர் டிடென்ஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பத்துடன் பால்வழி மண்டலத்திலிருந்து 8.8 கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற NGC 2770 அப்படிங்கிற சுழல் விண்மீன் திரள படம் பிடிச்சிருக்கு. இது போன்ற பால்வெளி மண்டலத்திற்கு வெளியில இருக்கிற கேலக்சிகளை ஆய்வு செய்வதற்கும் விண்மீன்களோட உருவாக்கம் போன்றவற்றை ஆய்வு செய்வதற்கும் பயன்படுத்தப்படுது. தென்னாப்பிரிக்கா சதர்லாந்துக்கு பக்கத்துல இருக்கிற அரைப்பாலைவனமான கரு பாலைனத்துல 9.2 மீட்டர் அதாவது ஏறக்குறைய 30 அடி அளவுள்ள ஆப்டிக்கல் தொலைநோக்கியான சால்ட் அப்படிங்கிற இந்த தென்னாப்பிரிக்கா லார்ஜ் தொலைநோக்கிதான் இந்த உலகத்துல 4வது பெரிய தொலைநோக்கியாகும். இந்த தென்னாப்பிரிக்கா லார்ஜ் தொலைநோக்கி அப்படிங்கிறது 1 மீட்டர் அளவுள்ள 91 அருங்கோண கண்ணாடிகள் இணைக்கப்பட்டு சுமார் 11.1 க்கு 9.8 மீட்டர் பரப்புள்ள கண்ணாடிகள் பதிக்கப்பட்டு அதுல பயனுள்ள துளையான மையத்துல 9.2 மீட்டர் அளவு மட்டுமே விண்வெளி பொருட்களை படம் பிடிக்குது. விண்மீன்களின் ஈர்ப்பு புலம் சூப்பர் நோவா வெடிப்புகள் மற்றும் அதிலிருந்து சிதறும் நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களோட உருவாக்கம் குவாசர்கள் மாகல்லானின் கிளவுட்கள் விண்மீன்கள் மற்றும் விண்மீன் மண்டலத்தின் அமைப்பு மற்றும் அதன் பரிணாம வளர்ச்சி போன்றவற்றை ஆய்வு செய்ய இந்த தொலைநோக்கி பயன்படுது. அமெரிக்காவுல ஹவாய் மாகாணத்துல மவுனாகியா மலை உச்சியில ஏறக்குறைய 13,600 அடி உயரத்துல ஏறக்குறைய 33 அடி அளவு கொண்ட WSEC தொலைநோக்கியதான் இந்த உலகத்துல 3வது பெரிய வானியல் தொலைநோக்கி ஆகும். இந்த செக் தொலைநோக்கிகள் ஒன்னொன்னும் 3 லட்சம் கிலோ எடை கொண்ட மிகவும் நானோமீட்டர் துல்லியத்தோட மிகவும் சயின்டிபிக் ப்ரொடக்டிவ் ஆப்டிக்கல் மற்றும் அகச்சிவப்பு தொலைநோக்குகள் ஆகும். இதோட 36 அறுகோண பிரதிபலிப்பு பிரிவுகள் கொண்ட கண்ணாடிகள் ஒன்றிணைந்து ஒரே கண்ணாடியாக வேலை செய்யும் அதிநவீன கண்காணிப்பு கருவிகள் மற்றும் வானியல் தரவுகளை சேகரித்து பகுப்பாய் செய்வதற்கான தகவமைப்பு ஒளியியல் திறன்களின் தொகுப்பை வழங்கும் தொலைநோக்கிகளாகும். இன்டர்ஃபெரோமீட்டர் அப்படிங்கிற தரை அடிப்படையிலான இரட்டை தொலைநோக்கியான இது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் ஆகியவற்றை கண்டறிந்து ஆய்வுகள் மேற்கொள்ளுது. அமெரிக்கா டெக்சாஸின் டேவிஸ் மலையில ஏறக்குறைய 32.8 அடி அளவுள்ள ஹாபி எபர்லி தொலைநோக்கிதான் இந்த உலகத்துல இருக்கிற தொலைநோக்கியிலேயே 2வது பெரிய ஆப்டிக்கல் தொலைநோக்கியாகும். சால்ட்டை போலவே இந்த ஹாபி எபர்லி தொலைநோக்கியும் தேன்கூடு போன்ற 91 அருங்கோண கண்ணாடிகளால் ஆனது.
டார்க் எனர்ஜி அப்படிங்கிற இருண்ட ஆற்றல் மர்மத்தை அவிழ்த்தல், தொலை தூர விண்மீன் திரள்கள் மற்றும் கருந்துளைகளை ஆய்வு செய்தல், சூரிய குடும்பத்திற்கு வெளியிருக்கிற பல விண்மீன்களை சுற்றிவரும் கிரகங்களை கண்டுபிடித்து வகைப்படுத்துவது போன்ற பல ஆய்வுகளை இந்த ஹாபி எபர்லி தொலைநோக்கியால மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸ்பெயின் நாட்டுல மிதவெப்ப மண்டல காலநிலையை கொண்ட கேனரி தீவுகள்ல இருக்கிற லா பால்மாவுல ஏறக்குறைய 7631 அடி உயரத்துல இருக்கிற ரோக்டி லாஸ் முச்சாச்சோஸ் ஆய்வகத்துல 10.4 மீட்டர் அதாவது ஏறக்குறைய 34 அடி விட் கொண்ட கண்ணாடி கொண்ட இந்த கிராண்ட் டெலெஸ்கோபியோ கானேரியஸ் தொலைநோக்கிதான் இந்த பூமியில நிறுவப்பட்ட முதல் மிகப்பெரிய வானியல் தொலைநோக்கியாகும். 36 அருங்கோண வடிவ கண்ணாடி துண்டுகள் ஒருங்கிணைந்து அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தொலைநோக்கியானது இந்த ஆடிகள் வடிவமைப்பையும் மாற்றியமைக்கவும் தனித்தனியாக நகர்த்தும்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்துல நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் உருவாக்கம், வானியற்பியல் வழக்குல இருக்கிற முக்கியமான கேள்விகளுக்கு விடைகாணும் விதமான ஆய்வுகளையும், தொலைதூர கிரகங்களோட இயற்பியல் மற்றும் டார்க் மேட்டர் அப்படிங்கிற கரும்பொருள் மற்றும் டார்க் எனர்ஜி அப்படிங்கிற இருண்டு ஆற்றல் ஆகியவற்றின் தன்மையை ஆய்வு செய்யுறதுக்கும் இந்த தொலைநோக்கி பயன்படுது. சூரிய குடும்பத்தின் விளிம்புல இருக்கிற ட்வார்ஃப் பிளானட் அப்படிங்கிற குள்ள கோளான குவார் அப்படிங்கிற குள்ளக்கோளின் வளையத்தை கண்டுபிடிச்சதுல இந்த கிராண்ட் டெலெஸ்கோபியோ கானேரியஸ் தொலைநோக்கி முக்கிய பங்கு வகிக்குது. காமாகதிர், எக்ஸ்ரே, புற ஊதா, புலப்படும், அகச்சிவப்பு, நுண்ணலை மற்றும் வானொலி அப்படின்னு பல வரம்புகள்ல விண்வெளி தொலைநோக்கிகள் வகைப்படுத்தப்பட்டு விண்வெளியில நிலைநிறுத்தப்பட்டு பல ஆய்வுகளை மேற்கொள்ளுது. அப்படி இன்னைக்கு இந்த வீடியோ வெளிவர 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்த உலகத்துல இருந்து ஏவப்பட்ட விண்வெளி தொலைநோக்கிகளிலேயே முதல் 10 அதிக எடையுள்ள மிகப்பெரிய விண்வெளி தொலைநோக்கிகளை பத்தி தான் பார்க்க போறோம். 2009ல ஏரியன் 5 ஐரோப்பிய ராக்கெட்டில் ஹெர்ஷல் விண்வெளி ஆய்வகத்துல இருந்து ஏவப்பட்ட இந்த பிளாங்க் விண்வெளி தொலைநோக்கிதான் 10வது பெரிய விண்வெளி தொலைநோக்கி ஆகும். 5 மீட்டர் அகலம் கொண்ட இந்த பிளாங்க் விண்வெளி தொலைநோக்கி ஏறக்குறைய 205 கிலோ எடை கொண்ட இந்த பிளாங்க் விண்வெளி தொலைநோக்கியானது L2 அதாவது செகண்ட் லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ல நிலைநிறுத்தப்பட்டது. ESA எனப்படும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியினால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த விண்வெளி தொலைநோக்கி ஆரம்பகால அண்ட நுண்ணலைகளை கவனிச்சு பிரபஞ்சத்தின் முதல் ஒளி, கரும்பொருள் மற்றும் இருண்ட ஆற்றலை வரைபடமாக்க இந்த கருவி பயன்படுத்தப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஆய்வகம் அதன் அனைத்து வான வரைபடத்தையும் திரும்ப பெற்றபோது ஆராய்ச்சியாளர்கள் பிரபஞ்சத்தின் மிகவும் துல்லியமான வயதை மதிப்பிட முடிந்தது. விண்வெளி தொலைநோக்கிகள் எல்லாமே அதிகபட்சம் குறிப்பிடத்தக்க குறுகிய ஆண்டுகள் பணிக்காலக்கெடுவுடன் தான் ஏவப்படுது. ரஷ்யாவோட சோயூஸ் 2.1 பி ராக்கெட் மூலம் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி ஏவப்பட்ட இந்த கன்வெக்ஷன், ரொட்டேஷன் அண்ட் பிளானட்டரி டிரான்சி அதாவது கோரோட் தொலைநோக்கிதான் இந்த பூமியிலிருந்து ஏவப்பட்டதிலேயே 9வது பெரிய தொலைநோக்கியாகும். 7.13 அடி அளவோட ஏறக்குறைய 626 கிலோ எடை கொண்ட, பூமியிலிருந்து 898 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு புவி துருவ சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட்டது. இந்த விண்வெளி தொலைநோக்கி விண்மீன்கள் எனப்படும் நட்சத்திரங்கள் ஊசலாடும் போது ஏற்படும் பிரகாசத்தின் மங்கலான மாற்றங்களை கண்காணித்து நட்சத்திரங்களின் உட்புற அமைப்பையும் அதை சுற்றிவரும் கோள்களை பற்றியும் ஆய்வு செய்துச்சு. 2006ஆம் ஆண்டு தன்னோட பணியை தொடங்கிய இந்த கோரோட் தொலைநோக்கி சூரிய மண்டலத்திற்கு அப்பாற்பட்ட கிரகங்களை தேடுவது, நம்ம சூரிய குடும்பத்திற்குள் இருக்கும் கிரகங்கள் ஆகியவற்றை ஆய்வு செஞ்சது. 4 ஆண்டுகள் பணிக்காலக்கெடுவை கொண்ட இந்த கோரோட் தொலைநோக்கி தன்னுடைய காலக்கெடுவையும் கடந்து 3 ஆண்டுகளாக பணி மேற்கொண்டு எக்ஸோபிளானெட்களை தொடர்ந்து கண்காணித்து 2014ஆம் ஆண்டு தன்னுடைய பணியை நிறுத்திக் கொண்டது. 2009ல பிரெஞ்சு கயானாவுல இருந்து கயானா விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்ட பிளாங்க் தொலைநோக்கியுடன் இணைத்து L2 அப்படிங்கிற சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஹெர்ஷல் விண்வெளி தொலைநோக்கிதான் இந்த உலகத்தோட 8வது விண்வெளி தொலைநோக்கியாகும். ஈரோப் ஸ்பேஸ் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற ESA ஆய்வகத்தால கட்டுப்படுத்தப்பட்ட இந்த ஹெர்ஷல் விண்வெளி தொலைநோக்கி 25.13 அடி அளவுடன் ஏறக்குறைய 317 கிலோகிராமுக்கும் குறைவான எடை கொண்டது. வால்மீன்கள் மற்றும் தொலைதூர விண்வெளி மேகங்களில் தண்ணீரை தேடுவதற்கு இந்த ஹெர்ஷல் விண்வெளி தொலைநோக்கி ஆய்வாளர்கள் பயன்படுத்தினாங்க. அது மட்டுமில்லாம தடைகளையும் மீறி நட்சத்திரங்களோட ஆரம்ப கால வடிவங்களை குறித்த ஆய்வுகளையும் செஞ்சது. 3 ஆண்டுகள் வாழ்நாள் பணிக்காலக்கெடு கொண்ட இந்த ஹெர்ஷல் விண்வெளி தொலைநோக்கி அதோட 4 ஆண்டுகள் வேலை செய்து ESA ஆய்வகத்திற்கு தொடர்ந்து தகவல்களை அனுப்பிச்சு. 2009ஆம் ஆண்டு கேப் கனவரலில் இருந்து டெல்டா ராக்கெட் மூலம் கெப்லர் விண்வெளி தொலைநோக்கிதான் இந்த உலகத்துல இருந்து ஏவப்பட்டதிலேயே 7வது பெரிய விண்வெளி தொலைநோக்கியாகும்.
இந்த கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி 4.7 மீட்டருக்கு 2.7 மீட்டர் ஆடி அளவு கொண்டு ஏறக்குறைய 1039 கிலோகிராம் எடை கொண்டு அதற்கு முன்னர் அனுப்பிய அனைத்து விண்வெளி தொலைநோக்கிகளை விடவும் அடர்த்தி கொண்டது. புலப்படும் ஒளி நிறமாலையை கண்காணிக்கும் இந்த கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி இது கொரோட் தொலைநோக்கியுடன் இணைந்து விண்வெளியில பூமியை போன்ற கிரகங்களை கண்டுபிடிக்கவும் தொலைதூர நட்சத்திரங்களின் வாழக்கூடிய மண்டலங்களுக்கு உள்ள கிரகங்களை கண்டுபிடிக்கவும் பணியை செஞ்சது. 3.5 ஆண்டுகள் பணி காலவரையறை கொண்டு அனுப்பப்பட்ட இந்த கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி அதையும் கடந்து 10 ஆண்டுகளாக தரவுகளை வழங்கிச்சு. பின்னாடி இந்த கெப்லர் எதிர்வினை கட்டுப்பட்டு அமைப்பு மற்றும் எரிபொருள் தீர்ந்து அக்டோபர் 30, 2018 ஆம் ஆண்டு தன்னோட செயல்பாட்டை நிறுத்தி கொண்டது. பூமி இருக்கிற பால்வெளி மண்டலத்தை பத்தின் ஆய்வுகளை மேற்கொள்ளுவதற்கு முக்கியமாக அனுப்பப்பட்ட இந்த கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி மில்கிவேக்கு அருகில இருக்கு மற்ற மண்டலங்களை கண்டறிவும் மில்கிவேயில இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களை மதிப்பிடவும் செஞ்சது. 2004ஆம் ஆண்டு நவம்பர் 20 தேதி நாசாவோட டெல்டா 2 ஏவுகணை வாகனத்தில் ஏவப்பட்ட இந்த நீல் கெஹ்ரெல் ஸ்விஃப்ட் தொலைநோக்கிதான் 6வது மிகப்பெரிய விண்வெளி தொலைநோக்கியாகும். இந்த நீல் கெஹ்ரெல் ஸ்விஃப்ட் தொலைநோக்கி 18 அடி சதுர பரப்புடன் 1470 கிலோ எடை கொண்ட இது எக்ஸ் கதிர்கள், புற ஊதா மற்றும் புலப்படும் ஒளியை ஆராயும் திறன் படைத்தது. இது காமா கதிர் வெடிப்புகளை ஆய்வு செய்வதற்கும் எக்ஸ்ரே மற்றும் புற ஊதா மற்றும் புலப்படும் ஒளியை கண்காணிப்பதற்கும் அனுப்பப்பட்டது. முதல்ல 2 ஆண்டுகள் பணி காலைவரையறையுடன் ஏவப்பட்டு புவி மைய சுற்றுப்பாதையில சுற்றிவந்த இந்த நீல் கெஹ்ரெல் ஸ்விஃப்ட் தொலைநோக்கி கிட்டத்தட்ட 18 ஆண்டுக்கு பிறகாகவும் தொடர்ந்து இயங்குது. 2004ஆம் ஆண்டுல கேப் கனாரவெலிலிருந்து டெல்டா 2 ராக்கெட் மூலமா ஏவப்பட்டு சுமார் 0.1 ஏரோநாட்டிக்கல் தொலைவுல புவிமைய சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட்ட இந்த ஸ்பிட்சர் விண்வெளி தொலைநோக்கிதான் 5வது விண்வெளி தொலைநோக்கியாகும். 3 அடி விட்டம் கொண்ட முதன்மை கண்ணாடியையும் ஏறக்குறைய 900 கிலோ அளவுக்கு எடை கொண்டது. இந்த உலகத்துல ஏவப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மிக முக்கியமான 4 தொலைநோக்கிகள்ல ஒன்னான இந்த ஸ்பிட்சர் விண்வெளி தொலைநோக்கி உணர்திறன் அகச்சிவப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட இந்த தொலைநோக்கி மிகவும் தொலைதூரத்துல இருக்கிற காஸ்மிக் பொருட்களையும் ஆய்வு செய்யறதுக்கு அனுப்பப்பட்டுச்சு. மட்டுமில்லாம அதோட துணை ஆய்வாக எக்ஸோபலானெட்டின் இருப்பிடத்தை கண்டறிந்த முதல் கருவியும் இதுதான். 5 ஆண்டுகள் பணி காலவரையறை கொண்டு ஏவப்பட்ட இந்த விண்வெளி தொலைநோக்கி 16 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்பிட்சர் விண்வெளி தொலைநோக்கியிலிருந்து தரவுகளை ஆய்வாளர்கள் பெறப்பட்டுதான் வந்துச்சு. 2008ஆம் ஆண்டுல நாசாவோட டெல்டா ராக்கெட்டுல ஏவப்பட்டு புவிமைய சுற்றுப்பாதையில நிலை நிறுத்தப்பட்ட ஃபெர்மி காமா ரே விண்வெளி தொலைநோக்கிதான் 4வது விண்வெளி தொலைநோக்கியாகும். இந்த விண்வெளி தொலைநோக்கியானது 9.8 அடியில மற்றும் 15 அடி நீளம் வரை விரிவடையும் சூரிய இறக்கைகளையும் ஏறக்குறைய 4303 கிலோ நிறை கொண்டது. இந்த ஃபெர்மி காமா ரே விண்வெளி தொலைநோக்கி பிரபஞ்சத்துல இருக்கிற மிகவும் ஆக்ரோஷமான அலைநீளங்களை ஆய்வுகள் செய்வது, டார்க் மேட்டர் அப்படிங்கிற இருண்ட பொருட்கள், கருந்துளைகள் மற்றும் பல்சர்கள் போன்ற பொருட்களையும் ஆய்வுகள் செய்வது, விண்மீன் மண்டலத்துல இருக்கிற மிகப்பெரிய காமா கதிர் மூலங்கள் மற்றும் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய காமா கதிர் வெடிப்பு போன்ற பல ஆய்வுகளையும் இது மேற்கொண்டது. 10 ஆண்டுகள் வரையில பணி காலை வரையறையுடன் அனுப்பப்பட்ட இந்த ஃபெர்மி காமா ரே விண்வெளி தொலைநோக்கி மேலும் 4 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் செயல்பாட்டுல இருக்குது. 1999ஆம் ஆண்டு கென்னடி விண்வெளி மையத்துல இருந்து கொலம்பியா விண்வெளி ஆய்வக விண்வெளிக்கு கிரேட் அப்சர்வேட்டரிஸ் திட்டத்தின் 3வது கருவியான இந்த சந்திரா எக்ஸ் ரே விண்வெளி தொலைநோக்கிதான் இந்த உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய விண்வெளி தொலைநோக்கியாகும். இந்திய அமெரிக்க வானியற்பியல் விஞ்ஞானியான சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவர்களோட பெயர்தான் இந்த தொலைநோக்கிக்கு வைக்கப்பட்டுச்சு. இந்த சந்திரா எக்ஸ் ரே விண்வெளி தொலைநோக்கி 45-64 அடி வரையில பரப்பு கொண்ட 954 கிலோ எடை கொண்டது. பல்வேறு அலைநீளங்களை கவனிச்சு குவாசர்கள் மற்றும் கருந்துளைகளில் உறிஞ்சப்பட்ட துகள்கள் போன்ற நம்ப முடியாத வெப்ப பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் ஆற்றலை பற்றிய புரிதல் போன்ற ஆய்வுகளை செய்தது. 5 ஆண்டுகள் பணி கால வரையறையோட ஏவப்பட்ட இந்த சந்திரா எக்ஸ் ரே விண்வெளி தொலைநோக்கி கிட்டத்தட்ட 5 மடங்கையும் தாண்டி பூமியை சுற்றிய 64 மணி நேர சுற்றுப்பாதையில சுத்தி வருது. 2021ஆம் ஆண்டு டிசம்பர்ல பிரெஞ்சு கயானாவுல உள்ள கயானா விண்வெளி மையத்திலிருந்து ஏரியன் ஃபைல் ராக்கெட்டு மூலமாக ஏவப்பட்ட பூமியிலிருந்து 10 லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற L2 சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட்டுள்ள மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கிதான் 2வது எடை கொண்ட விண்வெளி தொலைநோக்கி.
இதுவரைக்கு அனுப்பப்பட்ட எல்லா விண்வெளி தொலைநோக்கிகளை விடவும் அதிகாற்றலும் நுண்தெளிவுடன் கூடிய புகைப்படம் எடுத்து அனுப்பும் திறனும் இருக்கிற இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற தொலைநோக்கியோட எடையில பாதி அளவுதான் இருக்கிறதாலேயே எடைய அடிப்படையா வச்சிருக்கிற இந்த பட்டியல்ல இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி 2வது இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி 5 ஆண்டுகள் பணி கால வரையறை கொண்டுள்ள இது இன்னமும் தொடர்ந்து தன்னோட ஆய்வுகளை மேற்கொண்டு இதுவரை இருக்கும் வேறெந்த விண்வெளி தொலைநோக்கிகள் தராத அளவிற்கான மிகவும் துல்லியமான தெளிவான விண்வெளி படங்களை வழங்கி வருது. 1990ஆம் ஆண்டு கென்னடி விண்வெளி மையத்தில இருந்து ஸ்பேஸ் டிஸ்கவரி ஷட்டிலில் ஏவப்பட்ட இந்த ஹபுள் விண்வெளி தொலைநோக்கிதான் பூமியில இருந்து ஏவப்பட்ட விண்வெளி தொலைநோக்கிகளிலேயே அதிக எடை கொண்ட மிகப்பெரிய தொலைநோக்கியாகும். இந்த ஹபுள் விண்வெளி தொலைநோக்கி 43x14 அடி பரப்பும் ஏறக்குறைய 12,246 கிலோ எடையும் கொண்டது. புற ஊதா, சில அகச்சிவப்பு மற்றும் புலப்படும் ஒளியை பார்க்கும் பல கருவிகள் பொருத்தப்பட்ட இந்த ஹபுள் விண்வெளி தொலைநோக்கி விண்வெளியில 1340 கோடி ஒளியாண்டுகள் வரையில இருக்கிற நிகழ்வுகளை ஆய்வு செய்யறதுக்கான உபகரணங்கள் இருக்குது. முதலாக 15 ஆண்டுகள் வரையில பணி காலவரையறையுடன் திட்டமிடப்பட்டு ஏவப்பட்ட இந்த ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி ஏறக்குறைய 32 ஆண்டுகளுக்கு பிறகா இன்னமும் தொடர்ந்து தரவுகளை சேகரித்து தருது. எதிர்வர 2030ஆம் ஆண்டுலதான் இந்த ஹபுள் விண்வெளி தொலைநோக்கிய செயலிழக்க செய்ய இருப்பதாக நாசா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 31வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.